இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவியேற்று 50 நாளிலே இந்த ஓலா எலக்ட்ரிக் இருசக்கர வாகனம் தயாரிக்கின்ற அந்த நிறுவனம் அவர்கள் கொண்டு வந்ததாக கதை கட்டிவிட்டார்கள். இது முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த ஓலா எலக்ட்ரிக்கல் இருசக்கர வாகனம் தயாரிக்கின்ற தொழிற்சாலை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு துவங்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன். அது மட்டும் இல்லாமல் டாடா எலக்ட்ரானிக்ஸ் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது எடுத்த முயற்சியின் காரணமாக இந்த திட்டத்தையும் கொண்டு வரப்பட்டது. இது 3 கட்டமாக இந்த திட்டத்தை அவள் நிறைவேற்றுவதாக தெரிவிக்கப்பட்டு முதற்கட்டமாக அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது துவங்கப்பட்டது. இன்றைக்கு 3 கட்டங்களும் இன்றைக்கு இந்த டாடா நிறுவனத்தின் மூலமாக இன்றைக்கு இந்த திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது சுமார் 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் போன்ற புதிய நிறுவனங்கள் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது இப்படி பல தொழிற்சாலைகள் இந்த மாவட்டத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தது அதிமுக அரசாங்கம். இதனால் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற 1,00,000 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு நீர் மேலாண்மை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து அதன் மூலமாக பல்வேறு திட்டங்களை அதிமுக அரசு அறிவிக்கப்பட்டது. குறிப்பா இந்த மாவட்டத்தில் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா கொண்டாடுகின்ற பொழுது 3 திட்டங்களை நாங்கள் அறிவித்தோம். ஒன்று, 233 கோடி மதிப்பீட்டில் இனோக்கல் புதூர் கால்வாய் திட்டம். அந்த திட்டம் இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு ஆமை வேகத்தில் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அந்த பணி முடிக்கப்பட்ட பணிக்கு கூட திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் நிதி ஒதுக்காத காரணத்தினாலே அந்த பணி இன்றைக்கு தோல்வி ஏற்பட்டுகின்றது. உடனடியாக இந்த அரசாங்கம் இந்த அற்புதமான திட்டம், விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம், இந்த இணையக்கல் புதூர் திட்ட கால்வாய் திட்டத்திற்கு எஞ்சிய நிதியை ஒதுக்கி இந்த திட்டம் தொடர்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதேபோல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவும் போது அணியாளம் திட்டம் ரூபாய் 56 கோடியில திட்டம் வகுக்கப்பட்டு அந்த திட்டத்தையும் அறிவிக்கப்பட்டு அந்த திட்டமும் இன்றைக்கு பாதியிலே நின்றிருக்கிறது. இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதற்காகவே இந்த திட்டம் இன்றைக்கு ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முடிக்கப்பட்ட அந்த திட்டத்திற்கு உண்டான நிதியும் இந்த அரசு வழங்கவில்லை. ஆகவே அணியாளம் திட்டம் முழுமையாக பெறுவதற்கு தேவையான நிதியை ஒதுக்கி அந்த திட்டத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் குறிப்பாக அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல நல்ல திட்டங்கள் திமுக ஆட்சியில் ஆமை வேகத்தில் சென்று கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.